மலைக்கு மேல அந்த நோஞ்சான் இறங்கி வருகிறார். அவர் இமாம் தஹபி இடத்தில் அவன் சொல்கிறான், யா சையதி, அந்த கீழே நின்றவன், அந்த கைகள் காயப்படுத்தப்பட்டு கைகள் துண்டானவன், தன்னை பெரிய பலசாலியாக நினைத்து ஒரு காலத்தில் அநீதம் செய்தவன், மீனை திருடியவன் சொல்கிறான். அந்த மேல இருந்து அந்த நோஞ்சான் கீழே இறங்கி வரும் பொழுது, யா சையதி, எனது தலைவனே, உன்னை தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், என்னை உனக்கு தெரிகிறதா? அப்பொழுது அவன் சொன்னான், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. இமாம் தஹபி சொல்கிறார்கள், நாம் அநீதம் ஒரு மனிதனுக்கு செய்திருப்போம், அவன் மறந்திருப்பான். ஆனால் ஒரு நீதவானன் வானத்தில் இருக்கிறான், அவனுக்கு எந்த மறதியும் இல்லை, அவனுக்கு தூக்கம் இல்லை, அவன் யாரையும் எதையும் மறக்கப் போவதும் இல்லை. உடனே அவன் தன்னை ஞாபகப்படுத்துறான், ஒரு நாள் நீ மீன் வாங்கி விட்டு சென்றாய் அல்லவா சொத்த என்னுடைய தலைவனே, உன்னை ஒரு நாள் உன்னிடத்திலிருந்து அந்த மீனை பறித்தான் அல்லவா ஒரு பலசாலி, அந்த பலசாலி தான் நான். உடனே அந்த நோஞ்சான் சொல்கிறான், எனக்கு தெரிகிறது. அப்பொழுது அவன் கையை பிடிச்சு இந்த கையால கதறுகிறான், என்னை நீ மன்னிக்க வேண்டும். அப்பொழுது அவன் சொன்னான், உங்களை நான் மன்னிக்கிறேன். அப்ப அந்த பலசாலி கேட்கிறான், நீ என்ன கேட்டாய் அல்லாஹ்விடத்தில்? உன்னிடத்திலிருந்து நான் மீனை பிடுங்கினேன் அல்லவா, மீனை பிடுங்கி அந்த பொழுது நீ என்ன அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தாய்? அல்லாஹும்ம ஹாதா கபியுன் அலா பிகுவத்திஹி அலா ضعفி வஅخذ மின்னி மா ரஸக்தனி ظلمன் ஃபஅரினி ஃபீஹி குத்ரத்துக். அல்லாஹ்வே, ஊரிலே இவன் மிகப்பெரிய பலசாலி என்பதாக இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அவனினுடைய பலத்தால், என்னுடைய பலகீனத்தால் அவனினுடைய பலத்தை என்னிடத்திலே அவன் காட்டிவிட்டான். ஆனால் நீ தான் காதிர் என்பதாக நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பலத்தை அவனிடத்திலே நான் காண வேண்டும். அந்த பலசாலி கண்ணீரோடி கீழே விழுந்து சொன்ன வார்த்தை, நஹம் அல்லாஹு காதிருன், அல்லாஹ்வே வல்லமிக்க, அல்லாஹு காதிருன், அல்லாஹ்வே வல்லமிக்க, நஹ்னு துஅஃபா, நாம் அனைவரும் பலகீனமானவர்கள். சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, பாவங்களை அல்லாஹ் மறக்கக்கூடியவன் அல்ல, பாவங்களை அல்லாஹ் மறக்கக்கூடியவன் அல்ல. கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் மீள்வோம், அல்லாஹ்வின் பக்கம் சரணடைவோம். யாருக்கேனும் நாங்கள் அநீதம் செய்திருந்தால் அவர்களினுடைய கரங்களை பிடித்து இந்த ரமதானினுடைய மாதத்திலேயே நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம்.